இது நம்ம குட்டி ஸ்டோரி சேனல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா கமெண்ட் பண்ணுங்கள், முடியெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். காவியான காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு வந்து வாரம் நட்சத்திராங்கிற பொண்ணு கூட வெளியில் போயிட்டுருக்கா. அப்படி வெளியே போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் நட்சத்திரா காவியா வீட்டுக்கு வந்து அதே மாதிரி வெளியில் போகிறதுக்காக கூப்பிட வரா. அப்படி கூப்பிட வரும்போது காவியோட அம்மா வந்து நட்சத்திரா கிட்ட காவியாவுக்கு உடம்பு சரியில்லைம்மா, அவள் தூங்குறா, நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அனுப்புனதும் இதை வந்து காவியா கேட்டுட்ருக்கா. காவியா கேட்டுட்டு இருந்துட்டு காவியா வந்து ஏம்மா அவங்கக்கிட்ட இப்படி பொய் சொல்கிற, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு கேட்குறா. அப்போ காவியாவோட அம்மா வந்து காவியா கிட்ட நட்சத்திரா நல்ல பொண்ணு இல்லை, நீ அவ கூட பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி கேட்டுட்டு இருந்த நட்சத்திரா கோவத்தோட, நிறுத்துங்க, என் வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு தன்னோட வாழ்க்கையில் அவள் பட்ட கஷ்டத்தை சொல்கிறா. எல்லா அப்பாவுக்கும் பொண்ணுங்கன்னா பிடிக்கும், பொண்ணுங்களுக்கு அப்பானா பிடிக்கும். ஆனால் எனக்கு எங்கள் அப்பாவை துளி கூட பிடிக்காது. எல்லா அப்பாவும் கஷ்டப்பட்டால் தன் பொண்ணு ஆசைப்பட்டதை நிறைவேற்றுவே. எங்கள் அப்பா தன்னோட பொண்ணை குடிச்சிட்டு கஷ்டப்படுத்த மட்டும்தான் செய்வார். அவருக்கு குடிக்கிறது மட்டும்தான் தெரியும். டெய்லியும் குடித்து கூத்தடிச்சு எங்கள் அம்மாவை அடிக்காத நாள் கிடையாது. எங்கள் அம்மா எனக்கு படிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாதிச்ச அவ்வளோ காசையும் எடுத்து குடிச்சியே அழிச்சிட்டாரு. அப்புறம் எங்கள் அம்மாக்கிட்ட இருந்து நான் தையல் கற்றுக்கிட்டு அதிலிருந்து கிடைக்கிற வருமானத்தை என்னோடய படிப்பு செலவுக்காக நான் வச்சுக்கிட்டேன். படிப்பு முடித்ததும் எங்கள் அப்பா எனக்கு அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. வாழப்போன வீட்லையாவது வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சி போனேன். அங்கே எனக்கு என் மாமியார் என் கணவனும் சேர்ந்து பண்ண கொடுமை அளவுக்கு அதிகம். கண்ணீரோட காலமெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடாது, நம்ம பட்ட கஷ்டம்லாம் போதும், கையில் வளர்ந்த தேவையில்லாத நகத்தை தூர எரிஞ்சு வீசிட்டு வந்த மாதிரி எரிஞ்சிட்டு வந்துட்டேன் எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு. என்னை அரவணைக்க வேண்டிய எங்கள் அப்பாவும் பாட்டியும் எங்கள் அம்மாவை பார்த்து, நீ வளர்த்த வளர்ப்பு சரியில்லை, நீ யாருக்கு இந்த பிள்ளைய பெத்த அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் பாட்டி. இப்படி குடிச்சு கூத்தடிச்சிட்டு இருக்க எங்கள் அப்பாவை எந்த குறையும் என் பாட்டி சொல்லாது. ஆனால் ஆண் வாரிசு பெற்று தரலன்னு எங்கள் அம்மாவையும், நான் பிறந்த ராசியில் தான் ஆண் வாரிசு பிறக்கலைன்னு என்னையும் தான் என் பாட்டி குறை சொல்லும். காலில் முள் குத்துனா அதை தூர எடுத்து போட்டுடணும். அதே மாதிரி தான் என் வாழ்க்கையில் எங்கள் அம்மா வாழ்க்கையும் முள் மாதிரி குத்திகிட்ருக்க என் அப்பாவையும் என் பாட்டியும் தூக்கி எரிஞ்சிட்டு எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு நான் வெளியில் வந்தேன். வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு தனி பொண்ணாக நான் பல விஷயங்களை சமாளிக்க வேண்டியது இருந்துச்சு. அதையெல்லாம் சமாளித்து கடந்து வந்தேன். பாதுகாப்பாக இருக்க எனக்கு ஒரு துணை தேவைப்பட்டுச்சு. தேவையில்லாமல் வளர்ந்த நகத்தை வெட்டி தூர போடலாம், ஆனால் கைவிரலில் இருக்க எல்லா நகத்தையும் பிடுங்கி தூர போட முடியாதுல்ல. நகம் முக்கியம்தானே. என்ன மாதிரி படிக்க முடியாமல் கஷ்டப்பட்ட பிள்ளைங்களுக்கு நான் நல்லா டிராயிங் வரைவேன். எனக்கு தெரிஞ்சதை அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க ஒரு ஸ்கூலுக்கு போனேன். அந்த ஸ்கூலில் தான் கார்த்திக்கை மீட் பண்ணேன். கார்த்திக் அந்த ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்க படிப்புக்காக ஸ்பான்சர் கொடுக்க வந்தார். நான் ஃப்ரீயாக பிள்ளைங்களுக்கு டிராயிங் சொல்லி கொடுக்கறத பார்த்துட்டு என்னைய பாராட்டி என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டார். அது என்ன ஹெல்ப்னா, படிக்க முடியாத கஷ்டப்பட்ட பிள்ளைங்களை எங்ககிட்ட கூட்டிகிட்டு வாங்க, அந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் ஸ்பான்சர் கொடுக்குறோம், நாங்கள் இப்படி ஒரு குழு மீட்டிங் மாதிரி இருக்கிறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதனால தான் வாரம் உங்கள் பொண்ணை நான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஒரு கையை மட்டும் காற்றுல தட்டினா சத்தம் வராது, 2 கையும் சேர்த்து தட்டினா தான் சத்தம் வரும். அந்த சத்தமும் கொஞ்சமாக தான் வரும். இது நிறைய கைகள் சேர்ந்து தட்டினா சத்தம் அதிகமாக வரும். அதுக்காக தான் நிறைய பேரை ஒரு குழுவாக சேர்த்துட்ருக்கேன் பிள்ளைங்க படிப்புக்காக. அவங்க வீட்டில் போய் நான் தங்கி இருக்கிறது என் கல்யாண வாழ்க்கை 2வது கல்யாண வாழ்க்கையாவது நல்லபடி அமையுமான்னு அவங்கள சோதித்து பார்க்க தான். உங்கள் பொண்ணோட கல்யாண வாழ்க்கையும் நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்தி அனுப்புங்க, தப்பில்லை. ஆனால் அந்த வாழ்க்கை சரியில்லைன்னா திரும்பி வர சொல்லிடுங்க. அதே மாதிரி கணவன் மனைவி சின்ன சின்ன சண்டைகள்லாம் அம்மா வீட்டுக்கு வந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா, தேவையில்லாத நகத்தை மட்டும்தான் வெட்டணும். நகம் விரலுக்கு நகம் முக்கியம்தான், அதே மாதிரி துணை முக்கியம்தான். தன்னை பற்றி நட்சத்திரா சொல்லி முடித்ததும் காவியோட அம்மா நட்சத்திரா கிட்ட மன்னிப்பு கேட்டு, அதுக்கு நட்சத்திரா
என் காதில் கேட்குற மாதிரி நீங்கள் சொன்ன பதிலுக்கு நான் பதில் அடிச்சிட்டேன். ஆனால் முதுகுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் என்னை தப்பாக தான் பேசுவாங்கள்ல. பேசுனா பேசிட்டு போட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சா. நீங்களும் இந்த மாதிரி அடுத்தவங்கள தப்பாக பேசாதீங்க. அவங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் நமக்கு தெரியாது.